இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது துளசி பாபா மடம். இந்த துளசி பாபா மடத்தின் வாயிலின் வழியாக உள்ளே நுழையும் போது இடது பக்கத்தில் துளசி பாபா அவர்களின் சமாதி உள்ளது. துளசி பாபா மடத்தின் வாயிலுக்குள் செல்லும்போது முதலில் உள்ளது பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் 5 முகங்களுடன் காட்சியளிக்கிறார். 5 முகங்களுடன் காட்சியளிக்கின்ற காரணத்தால் ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார். ஆஞ்சநேயர் தன்னுடைய 5 முகங்களையும் வெளிப்படுத்திய இடம் இந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வடக்கு நோக்கி இருக்கும் வராக பகவான், தெற்கு நோக்கிய நரசிம்மர், மேற்கு நோக்கிய கடுடன், வானத்தை எதிர்கொள்ளும் ஹயக்ரீவர், கிழக்கு நோக்கிய அனுமன் என ஆஞ்சநேயரின் 5 முகங்கள் வெளிப்படுத்திய இடம் இந்த இடம். ராமர் அனுமனுக்கு செந்தூர் பொட்டு இட்ட இடமும் இந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் 18 அடி உயரமான ஒற்றை கல்லால் செய்யப்பட்டது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் 700 வருட பழமையான பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலின் மற்றொரு முக்கியமான விஷயம் மிதக்கும் கற்கள். இந்த மிதக்கும் கற்கள் தண்ணீரில் போட்டால் முழுகாது. கோவிலில் பக்தர்கள் பார்வைக்காக இது வைக்கப்பட்டுள்ளது. இந்த மிதக்கும் கற்கள் ராமேஸ்வரத்திலிருந்து லங்கா வரை சேதுபந்தனம் என்ற மிதக்கும் பாலத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது. மிதக்கும் கற்களாலான இந்த பாலம் ராமேஸ்வரத்திலிருந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படுகிறது. இந்த கற்கள் ராமசேதுவின் சான்றுகளாக இருக்கின்றது. ராமாயணத்தின்படி இந்த பாலம் 1.75 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. 20 கிலோ கல் தண்ணீரில் மிதக்கிறது என்பதை இந்த மிதக்கும் கல்லிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ராமர் தனுஷ்கோடி வழியாக இலங்கை சென்றதின் நினைவாக தனுஷ்கோடியில் ராமர் கோயில் ஒன்று இருந்தது. 1964 ஏற்பட்ட புயலில் தனுஷ்கோடியே சின்னா பின்னமான போது இந்த கோயிலும் சிதைந்து போனது. அந்த புயலுக்கு பின்னர் அங்கிருந்த ராமர், சீதை, லட்சுமணர் ஆகியோரது சிலைகள் இங்கு கொண்டு வரப்பட்டன.